சரி வந்த உங்களுக்கு இருந்தனா மறந்துடா. ஜது வந்து இன்னைக்கு திடீர் விஜயம் செய்துட்டார் யாழ்ப்பாணத்தை நோக்கி. என்ன ஜது இன்னைக்கு ஏதோ ஒரு அலுவலா போயிட்டான். ஒரு ஜது வந்து நாங்கள் விட்டா நிற்கிறோம். என்ன இப்போ இரவு நேரத்தில் அனுச்சித்தினுடைய வீட்டை வந்து பாருங்கோ. நான் இந்த விசார் வேலையை தான் இருந்தா விடிஞ்சு பொழுது கொட்டாலே வந்துட்டு இந்த தும்பு தடிய கையில் அவன் நாளைக்கு ஆட்டதாரன்னு சொன்னவன் போவோமோக்கா தெளிப்பலைக்கு. இல்லையா உண்மை அது சரி வரும். அப்படி விட்டா பிரச்சனை வரும். செய்யாத குலப்படிலாம் செஞ்சு போட்டு எங்களோட இப்போ சித்தி வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுற குளுசு அதான் வந்து எனி டைம் வந்து அந்த வீடுகளை மூவ் பண்ணி கொண்டு அந்த கழிவினதை வந்து தண்டவாடில் திருப்ப கழுவுறக்காண்டி இப்போ வருஷங்கள் வருதல்லோ பிடிச்சி தூக்கணும். வசந்தனாகும் அம்மட்ட சரி நான் கதி வராங்க ஜாழ்ப்பாணத்தில் பார்த்து நீங்கள் 3 பேர் கொட்டி இருக்கு இந்த வேனால் குதிச்சு வந்து. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் தாங்க சுப்பு. நான் அனுசியா. என்னங்க இன்றைக்கு எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சித்தாண்ட வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். அதே நிற்கிறவொன்னு சித்தாக்கு தான் தெரியும். சித்தாட்டை கேட்போம். அங்கேருந்து வாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. நாங்கள் சித்தியுடன் ஜீவா டைம் இந்த பட்டத்தை எடுத்துட்டு வருவோம். பட்டம் எடுக்க வீட்டை சைக்கிளோ நாங்கள் ஸ்வீட்டா போயிட்டு இங்கே சைக்கிள் விடுவோம் வந்து கலைச்சி. அப்புறம் சுகமா இருக்கிறீங்களா? ஓ நல்ல சுகம். சுப்பு கிட்ட எனக்கு வைக்க வளர்ந்துட்டேன். ஏன்னு பார்த்தா உண்மையில சுக்கு முந்தி நான் யோசிச்சேன் சுக்கு வளர வேணும் கட்டியா இருப்பான் எல்லாரும் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது என்னன்னா முந்தி ஜாதகம் வந்து இப்படி கட்டியா இருக்க எல்லாரும் சொன்னா ஜாதகம் கட்டியா தான் வருவாண்டு. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த ஆம்பளை பிள்ளைகள் நாளுக்கு ஒரு வளர்த்து தானே அந்த வகையில் பார்க்க உண்மையில எங்களோட சுக்கு வந்து நல்லா இருந்த விட நல்லா வளர்ந்துட்டானே. அதோட குரலும் மாறிக்குது. அப்படித்தான் இப்போ இந்த பழைய உரல் கை கட்டி கழிச்சு காட்டு இல்லை துணி வந்து வித்தியாசம். அது ஆம்பளை பிள்ளைகள் அப்படித்தானே வளரைக்குள்ள வந்து துணியும் மாறுது. துணி அப்போ என்ன மதியம் சாப்பிட்டீங்க? மதியம் என்ன சாப்பிட்டுனா ரஜ்ஜி கறி சோறு பருப்பு தக்காளி சம்பல். தக்காளி சம்பல். நீங்கள்? நாங்கள் இன்னைக்கு கோழிப்புக்கை. கோழிப்புக்கை சூப்பர் சாப்பிடல. நாண்டி விடானெல்லாம் சரி நான் ஞாயிற்று சொன்னவா சொல்லிட்டுனா அதில் வந்து பட்டமெத்த போயிடுச்சு. நாங்கள் இன்னைக்கு கூட தான் செய்து நாங்கள் என்ன சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை இல்லை. அப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு ஓய்வு நாளாக இருக்கும். அப்போ நான் மனுவுக்கு மட்டும் சமைக்கல கூட தான் சமைச்சினாங்க. ஏன்டா இப்போ சாப்பிட்டுருக்க இப்படி தான் என்ன 1-2 பேர் வந்தாலும் மட்டும் எக்ஸ்ட்ரா கூட தான் செய்து நாங்கள். ஆனால் யாருமே வரையில அப்போ சாறு விட்டு கொடுத்து விட்டாச்சு. சுக்கு பிடிக்குமா அப்போ கோழிப்புக்கு? கோழிப்புக்கு போகணும். கோழிப்புக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தைப்பொங்கல் வந்து தைப்பொங்கல் வரப்போகுது. அப்போ தைப்பொங்கல் அண்டு பட்டமே தெலாதானே இல்லை அதுக்கு கிடையாது. மார்கழி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மார்கழி ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் கழிச்சு பொங்கல் மட்டும் பட்டமே ஏற்றுவீங்களே. பொங்கல் கழிச்சு ஏற்றுவோம். அப்போ அது மட்டும் நல்ல ஒரு வடிவாக இருப்பேன். என்னென்னா அந்த வெயிலுக்குன்னே அர்ப்பணிக்கிறேன். அண்ணாந்து பார்த்து கொண்டு அர்ப்பணிக்கிறேன். மற்ற சுக்குக்கு விஷயம் ஒன்று சொல்லணும். இந்தியாவில் பட்டம் ஏற்றுறீங்களோ சித்தி விட்டு காணி அங்களெல்லாம் சரியான பாம்பு கூட அன்றைக்கும் ஏற்றி கொண்டு ஒரு பாம்பு வந்து நாகப்பாம்பு வர்றது கூட என்னென்னு சொன்னால் கடிக்கும். அது வந்து பெங்கோட இதை விட சித்தி விடத்துல நிறைய பாம்பு பண்ணிக்குது. அப்போ கவனமாக ஏற்றணும். என்ன நம்பித்தான் அம்மா விட்டவா. அது சரி வந்த உங்களுக்கு இருங்கன்னா மறந்துடா. ஜது வந்து இன்னைக்கு திடீர் விஜயம் செய்துட்டார் யாழ்ப்பாணத்தை நோக்கி. என்ன ஜது இன்னைக்கு ஏதோ ஒரு அலுவலா போயிட்டான். ஒரு சப்ஸ்கிரைபர் எங்களோட வீடியோ பார்க்குற ஒரு அண்ணா ஒரு ஆள் ஜது வேண்ட நாளாக சந்திக்கணுமா பார்க்கணுமான்னு ஒரு ஆசைப்பட்டார். அப்போ அவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு கிட்டத்தான் எங்கேயோ வட்டுக்கோட்டை எங்கேயோ இருக்கிற இடம்.
அப்போ சந்திக்கணும்னு சொல்லி ஜாதுவோட கதைக்கு பண்ட ஜாது மீட் பண்ணோன்னு போயிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை தானே. இப்போ நாண்டி விட்ட வந்து இந்த கோழி புக்கை செய்தபடியே அந்த ஜதுவுக்காண்டி நாங்கள் அவசர அவசரமாக கோழி புக்கை செய்து கொஞ்சம் பொல்லனியா போயிருக்கான் போல என்ன மதியம் சாப்பிட்டுட்டு தான் போனோம். எப்படியும் ஒரு 12 மணிக்குள்ளே தான் போனோம். என்ன சாப்பிட்டு தான் போனோம். அது அப்போ எப்படியும் வர கொஞ்சம் லேட் ஆகும். இரவு 6 மணி நேரமா ஆகும். என்ன லேட்டாக போனபடியெல்லாம் லேட்டாக தான் வருவேன். அப்போ என்ன வீடியோ அதை எடுக்கலன்னு கேட்க என்னென்னாலும் விட நம்ம அவங்க ஜீவா அனுப்பாண்டானே தான் வந்து முடிக்கிறேன் வந்து முடிக்கிறேன். அப்போ சரி ஏதோ சொன்னதுக்கு நாங்கள் சுக்குவை கண்டா போல் ஒரு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம். அது வந்து நாண்டி விட்டா நிற்கிறோம். ரெண்டு இப்போ இங்கே மழை ஒழுக்கும். அப்போ வந்து படுக்கையில்ல அது இங்கே மேலே 2 அறையுமே ஒழுக்கு. உள்பிராந்தியில் தான் நான் சின்னவன் ஜீவாக்கெல்லாம் ஒரு மூலையில் படுப்போமே. அப்போ அது வந்து இப்போ மழை காரணத்தால் இப்போ 2-3 நாள் அனுவிட்டான் படுக்கிறது. இல்லைன்னா கிருஷ்ணா மாமாவிட்ட போவான். அப்படின்றவிட நேற்று அப்போ அனுவிட்ட வந்து ஆனால் இப்போ கிருஷ்ணா மாவட்டம் போகலாது இல்லை அவன் வீடு மாதிரியே பல்லவி தானே. பல்லவியா ஐயம்மா இல்லை ஐயம்மாமா இல்லை. ஐயம்மாமா இல்லாட்டாலும் அம்மாமாக்க நிற்கிறதானே போய் வர்றது. அங்கேயும் கொஞ்சம் இதுதான். அப்போ அது 6 மணி பிறகு கொஞ்சம் தனி இருக்கிறவா தனிமே. அப்போ அது வந்து பெருசாக தனிமையாக இருக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வசந்தி நிற்கும் தானே வந்து பார்ப்போம். என்ன வீடியோ காட்டி முடிக்க பிறகு நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னும் எங்களோட சேனலுக்கு ஆரம்பிச்சிட்டா வரீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். நீங்கள் வந்தோடனே என்னோட கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. தண்ணி கேட்டுங்க. தண்ணி சித்தப்பா வாத்து வச்சுட்டு போயிட்டேன். சித்தப்பா பார்த்து வச்சு வரும். அது பிரிச்சுக்கிற தண்ணி நான் எடுத்து கொண்டு வரேன். அப்பா தண்ணியில் கொண்டுட்டுமா சுக்கு தண்ணி நான் சுக்கு பழைய மண்டியில் கொடுக்குறேன். ஜீவா காடு நக்கல் என்ன இப்போ தண்ணி வந்து எல்லாரும் அந்த கிளாஸ் அதில் பாதிக்கிறது தெரியுமா? கண்டுக்கான காலம் பாரம்பரியது செம்பு. எனக்கு வந்து வள்ளிபுரம் கோயிலுக்கு போனாங்க தானே திருவிழாவுக்கு. அப்போ செம்பு விற்றோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்து என்ன செம்பு ஒன்று வேண்டிக்கோங்க. நல்லா இருக்குல்ல செம்பில் தண்ணி குடிக்க. குளிராக இருக்கு. குளிராக இருக்கு. குடிங்க தண்ணி குடிச்சதே இப்போ கொஞ்சம் தண்ணி அப்படி நல்ல தண்ணி கொஞ்சம் தண்ணி நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனால் உங்களோட அந்த கும்மியம்மன் தண்ணி அடிக்கலாம். இப்போ கும்மியம்மன் தண்ணிக்கு பெரிய பிரச்சனை உண்டு. தண்ணி வாத்து கொண்டு அங்கே கும்மியம்மன் இந்த இடத்துல வந்து வீட்டை அந்த இதுக்கு வச்சு குடிக்க மண்டியான கருப்பு. அது என்னென்னா இது மண் தரையில் அங்கே இங்கே மாதிரி கல் இது இல்லை. அது மண்ணண்ட விட இப்போ மழை பெய்தாதானே சில விழா கலங்களாக இருக்கும். அதனால அது கொஞ்சம் சிக்கல். இப்போ அங்கே எடுக்கிறேன் பெருசா. அது சரி. எனக்கு கொஞ்சம் இந்த மழை காலம் முடிய இதாண்டு வேணும். தண்ணி இப்போ சரியான குளிர் பிரிட்ஜுக்கெல்லாம் வச்சு குடிக்க தேவை. இப்போ வெயிலாக இருக்கு. கொஞ்சம் ஒரு 6-7 மணி வரும்போது சரியான குளிர் தொடங்கிடும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் சுக்குண்ட வாய்ஸ் கேட்க பயங்கர வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா எல்லாரும் என்ன பார்த்து இப்போ வடிவெல்லாம் வந்துட்டியாம் சுக்குவை பார்த்து யார் வடிவில்லைன்னு சொன்னார். உண்மையில சுக்கு வடிவு. ஆனால் வடிவனே தெரியும். சுக்குன்னா சுக்கு தான். அங்கதான் மாற்றம் இல்லைண்ணா. வடிவான படி இப்போ வாய்ஸ் எல்லாம் மாறிட்டுது. நல்லா இருக்கு. தொண்ணி நல்லா இருக்கும். தொண்ணி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நிறைய பேர் ஃபோன்ல நான் ஜீவா வைக்கிறோம் அப்படின்னா என்ன. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வயசாக தான் இருக்கேண்ணா. எல்லாம் சௌரங்கள் தான். இந்த மாடு வர ஜீவா ஓடுற வீடியோட இந்த பாருங்க மாடு எவ்வளோ அடியா சின்ன குட்டி கண்டு வந்து தொடங்கட்டும். என்னால் ஏண்டது இவ்வளவுதான். மிச்சத்தை அது வந்து முடிக்கட்டும். வந்தா ஜீவா அப்பா தண்ணியில் கொண்டு காட்டும். இதுதான் பக்கத்துல தண்ணி. இந்த கேன்ல எடுத்து வந்து தான் நாங்கள் தண்ணி குடிப்போம். ஆதி ஒரு நாளே 2 தரம் குளிப்பாள். ஒரு நாளே 2 தரம் குளிப்பாள். 3 தரம் உடுப்பு மாற்றுவா. நாங்களே ஒருக்க குளிக்கிற அதிசயம். அதில் என்ன காலமே நேசரி போய் ஒருக்கா குளிச்சுட்டு போவோம். அப்புறம் நேசரி வந்து டியூஷனை போய் ஒருக்கா திரும்ப மேல் கழிட்டு போவோம். பிறகு பின்னேற கை ஒருக்கா முகங்கழுவாள். அப்படி 3 உடுப்பு ஒரு நாளே மாற்றும். அப்போ நான் தான் வாஷிங் மிஷின் கிளம்பி கிளம்ப சின்ன ஆயிட்டாண்டு ஒரு அத்தனை அதான சொன்னேன். ஆத்திய வளரப்பலாம் கட்டே. ஆனால் அப்படியெல்லாம் உயரமே எனக்கு சுக்கு நிற்க பக்கமான சுக்கு எனக்கு மேலே வந்துட்டேனே நான். சந்தோஷம் சந்தோஷம். நீங்கள் எல்லாம் இனி வளருங்காலத்து பிள்ளைகள். நன்றி. ஓகே பார்த்தீங்க சொன்னால் நேரம் வந்து 11 மணி. 12 மணி நடு சாமம் 12 மணி ஆகுறது. எனக்கு விசில் பிடிச்சிட்டு
நாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூட வந்துட்டாங்க அந்த தன்னை அந்த விசற்குணங்களை வந்து காட்டி கொண்டிருக்கேனே. வசந்தன் அப்பா முளைக்க போட்டார், உழைச்சி கொண்டு வந்து சாப்பாடு நாண்டி கொடுத்தா. நாண்டிட விசர் வெளியே தான் இருந்தா விடிஞ்சு பொழுது கொட்டாலே வந்துட்டு இந்த தும்பு தடியை கையில் எடுத்தான்னு சொன்னால் தன் விசர் குணங்கள் கூத்துக்கள் எல்லாத்தையும் வந்து நாண்டி காட்டுறேன். நாண்டி நான் நாண்டி கதி வராங்களோ அதாங்க ஜாழ்ப்பாணத்தில் பார்த்து நீங்கள் 3 பேர் கொட்டி இருக்கு இந்த வேனால் குதிச்சு வந்து பட் நாண்டி கை கால் கீழே விழுந்து விட்டு நாங்களே சாவு வரோன்னு நினைச்சா படுக்க பாயில் வரோம்னா நினைப்போம். இப்படிலாம் உத்தரிக்க எங்களால் இயலாது. தெரியுதான் இந்த கால கஷ்டங்களில் வந்து போனே லங்கன் இந்த வேறு நிற்கிறார் நாடி நான் பொக்கூட்ட எடுப்புக்காச்சும் ஓடிடுவேன் நான் மின்காணிகளை வச்சு. ஒரு கொத்த மழையோ காற்று காற்று ஆட்டியை போட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே கொம்பரேசர் போட்டு விரிச்சு அது அந்த இல்லை நல்லான்னு சொன்னது. இது வேறு யாரோ ஒரு கொத்தை காட்ட போகிறேன் நாடி ஒரு கொத்தை காட்ட போகிறேன். ஒரு கொத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இரவு நேர பொழுதுல வந்துட்டு பிள்ளைக்கு வந்து அந்த குளிர் வந்து தாங்க நாடி பிள்ளை வந்து ஓ என்ன சொசிலியா போட்டிருக்காள். சொசலியா ஏன்னு சொன்னால் அவள் ஒரு சொசிட்டியாக வாழ்ந்த குழந்தை இல்லை. அப்போ அதனால் வந்து சொக்ஸ் போட்டிருக்காள். அப்படி அத்தானே வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் கொஞ்சம் காட்டுறேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாத குலப்படிலாம் செஞ்சு போட்டு நித்திர பாருங்க பாப்பம். அதான் நல்ல நித்திரை ஒன்றாப்பா அப்பா அங்கே. அப்போ இனி என்ன வேலை? உண்மையாவோ என்னடாப்பா விடியம் பண்ணுறான்னு இப்படியெல்லாம் இப்போ பக்குண்டு உடம்புல கடையில் பண்ணணும் இல்லாட்டி மண்டை விழுந்து உடஞ்சி இது அந்த ஃப்ரெண்ட் பண்ணி அந்த மருவன் தான் இந்த ஆட்டோ ஓட்டு. அவன் நாளைக்கு ஆட்டோ வரன்னு சொன்னவன் போவோமாக்கா தெளிப்பலைக்கு. இல்லையாண்டி உண்மை அது சரி வர அப்படி விட்டா பிரச்சனை வரும். என்ன எப்போ தான் வேறு ஆடி உங்கள்கிட்ட சொந்தக்காரன் விட்ட போனால் தும்பு தடியில் எடுப்பேன் போய். பாருங்க நாண்டின பிள்ளைகள் வந்துட்டு இங்கே ஒன்று இந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படிப்பும் இடக்கிற ஒரு 5 நிமிஷம் போன் பார்க்குமே. மற்ற பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துப்புரா குழப்பண்ண என்ன தெரியாண்ணே நான் பண்ண பாருங்க மக்கள் ஆள் வந்து இரவு நேரங்களில் வந்துட்டு ஆள் எப்படி அது நித்திர விடுறாங்க. பகல் ஃபுல்லாக வந்து குளப்படியெலாம் செஞ்சு போட்டு நைட்டில் வந்து இப்படி தான் வந்து நித்திர விடுறது. அதுதான் அந்த விளையாட்டே தான். இப்போ பாருங்கோ மழையெல்லாம் வந்து விட்டு இரவு நேர பொழுது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இரவு நேர கிளைமேட் வந்து இந்த ஏரியா வந்து நார்மலாக காட்டுறேன். நான் வந்து பாருங்கோ மக்களே பாருங்கோ வாகனங்கள் எல்லாம் போதும். இரவு நேரத்தில் அனுச்சித்தினுடைய வீட்டை வந்து பாருங்கோ எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்தா நல்லா தான் இருக்குது. லைட்டு வந்து போட்டால் இன்னும் வேறு லெவலுக்கு வந்து இருக்கும் இந்த வீடு வந்து. ஓகே லைட்டை போட்டு பார்ப்போம் எங்கள்ட சேனலில் வந்து வீட்டை பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பிள்ளை இருந்து எந்த நேரம் ஃபோன் தான் என்கிட்ட ஆசை என்ன கண்டாவோட நான் சிரிப்பா. நான் லைட்டெல்லாம் போட்டால் இது ரிப்பிளுமோ மழை இல்லை தானே பார்ப்போம். வாவ் ஏஞ்சலின் வீடு மினுங்குன்றதா. இந்த லைட்டை வந்து வாங்க இந்த தூக்கணும் தோடு மாதிரி. Wow, what a nice. Okay. லைட்டை நிப்பாட்டும் என்ன ஏஞ்சல்
கரண்ட் காசு போனாலும் பாவம் இஞ்சி வாங்க தண்டை வரல பாட்டு பாடி பாடி சொன்னேன் தானே அதான் சரி வசந்தா அப்போ இந்த கதையில் ஒன்றும் கேட்கல ஆண்டி கொண்டு போகிற மாதிரி நான் இப்போ நோமலா சும்மா தட்டி கூட்டுறேன்னா போ வருஷங்கள் வருதல்லோ ஹோஸ் வைப்பு பிடிச்சி நீ தூக்கணும் முடியும் பாபு தூசி அடிச்சு அப்போ இப்படி சும்மா நான் நோமலா இப்போ எல்லாம் தட்டி கூட்டுறேன் ஆனால் இப்போ வருஷங்களை போதல்லோ அப்போ ஹோஸ் வைப்பு பிடிச்சி எல்லாம் கிளீனாக கழுவ போகிறேன் வருஷத்துக்கு உங்களோட யார் போகிறது வராட்டியும் வருஷம் பூரா புது வருஷம் அதை வந்து சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும் பேசி சிரிச்சோட ஆனால் வருஷம் பாருங்க பல்லுக்கு மாதிரியா நீ வருஷம் பாருங்க பல்லுக்கு மாதிரியா ஈரோ அண்ணனே நான் சிவரை கூட தர மாட்டேன் பாப்போம் இதை வந்து நேற்று ஃபுல்லாக வந்து துப்புரா ஆக்கினோம் அப்படியே கொஞ்சம் ஓகே இருக்கு போல தானே ஆனால் ஆயிரம் தான் சொன்னாலும் உங்களோட அப்பப்பான படிக்க வந்து கிட்ட நிற்கிறேன் ஓ தெரியும் செல்லக்குழி டூவல்ல இந்த பொம்மையை விளையாடாம ஒரு பொம்மை இருக்கும் இந்த வசந்தாலாம் நடிகட்டான் எல்லாரோட போய் உண்டா சேர்த்து கட்டி கொண்டு சொல்லு ஆண்டி எல்லாரோட போய் உண்டா சேர்த்து போட்டு சொல்லு அதுதான் கொடு பாப்போம் அடிச்சு அப்படி போடல இந்த வேறு அதை கை வந்து அந்த உள்ள நெட்டில் பட்ட தான் அடிக்கும் நான் ஒரு மணி மில்லாம் கூட்டு வரேன் ஆண்டி பாப்போம் நாண்டியில் ஓகே என்ன சாப்பாடு சாப்பிட்டது சொன்னதானே அந்த எண்ணங்கள் சிந்தனையில் ஃபுல்லாக வந்து அந்த கழுவி கூட்டி மொப்பன்றான் அந்த எண்ணங்கள் சிந்தனையில் என்னண்டி எப்படி சமைக்கிறேன் நீ வீட்டில் அதில் ஒரு தோசை ஒன்று உடக்கு போலக்கா ஆனால் அது என்ன இப்போ ப்ரொல்லியா வந்துருக்கு சப்பையா நான் ஒன்றா தோசை இல்லை என்ன சொல்லுந்தேன் சித்தி சுட்டு கொடுத்துக்கண்டு தோசை இல்லை அது வந்து சோறு 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 எல்லாம் கிளீன் சுட வச்சுட்டேன் சுடாகும் காலமாவுடைய வேலை வந்து வேலையெல்லாம் குறைய ரெண்டாவது நித்திராவோட நல்ல மைண்டோட போகணும் எத்து பழம் ஏத்து சாப்பாடு ஏத்துலாம் கூட தட்டிக்கிட்டான் நார்மலாக இப்போ நான் சொல்ல வந்து சில பேர் கோமந்துக்கு வேணும் ஒரு சித்தியை பார்த்து இப்படி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரிக்கு நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபாக வந்து ஒரு விஷயம் காட்டுறேன் வசந்தன் எல்லாம் வாங்கி கொடுத்தா நாண்டி போனது ஏன்னாண்டி இப்போ நான் சொன்னேன் நாண்டி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதுக்கான ரீசன் வந்து பாருங்க மக்களே இதான் எங்களோட இப்போ சித்தி வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுற குளுசு அதான் வந்து எனி டைம் வந்து அந்த வீடுகளை மூவ் பண்ணி கொண்டு அந்த கழிவினதை வந்து தண்டவாடில் திருப்ப கழுவுறக்காண்டி இப்போ போடுற சாமான் வந்து இந்த பச்சை குளுசை இந்த பச்சை இந்த சின்னனும் வந்து போட்டான்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மணி தியானம் சொல்லுங்க அதுக்கு பிறகு தண்டை இஷ்டம் ஜத்து கழுவுக்கோ பாருங்க மக்கள் எப்படி தான் நாங்கள் எங்களோட பரத்துறையில் ஜெத்து கழுவுறாங்க நேசன்னே தான் சொல்லணுமா மக்களே பாருங்க மக்களே வாழைப்பழமெல்லாம் மேலே உண்டைக்கு கிலோ 100 ரூபா கால் கிலோ 100 ரூபா என்னண்டு என்ன டே அக்கா வந்துட்டேன்டா எங்க அடிக்கிறீங்க அவருக்கு அக்கா வந்து பாருங்கடா எல்லாரும் அவ இந்தியா அப்படி போலாம் கிடக்கு எனக்கு அக்காண்டே சாரி கட்டிட்டேன்டா
அக்கா பார்த்து ஒருத்தன் ரசிக்காதீங்கடா, அக்கா அப்புறம் விழுந்துடுது. என்ன செய்கிறது, எல்லாம் வாழ்கிற காலம்தான். அவன் வந்து தண்டை சந்தோஷத்துக்காக அப்படி கதைக்கிறா. நார்மலாக அப்படி குரல் போலாம் கூட என் பார்வைக்கு, இல்லாட்டி வீடியோ காணிச்சிடா அது என்ன. அப்போ அப்படி போலாம் கூட என்ன நார்மலாக அப்போ ஆண்டி எடுத்து கொண்டு போகணும். அப்போ போனால் பார்த்து ஆண்டி சொன்னா வெள்ள சொன்ன கதை இப்போ வந்து சொல்லுது. ஆனால் இந்த முறை மழை வந்து கொஞ்சம் கூடாக கூடாதுண்ணே. மழை வந்து பெய்து கொண்டு வருஷம் கொண்டாடுறதே பரவாயில்ல. சுத்தம் சுகந்தர் என்ன சத்துங்க சிலிண்டரு என்ன சிலிண்டர்னு சொல்லதான் பார்த்து ஒரு இடமும் சிலிண்டர் இல்லை. எனக்கு சிலிண்டர் தான் வேணும். இல்லையாண்டி எங்களை வீட்டுக்கிட்ட அந்த ஒரு ஐயா இருக்காங்க, அந்த மாடு பிரச்சனை வந்து அந்த ஐயா அவர் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தார் அங்கே போய். ஆனால் இந்த டவுன் ஃபுல்லாக தெரிஞ்சு அந்த மந்திய டவுன் இல்லாடவும் இங்கிட்ட வாய் பார்த்தது சிலிண்டருக்கு தெரிஞ்சு நான் இண்டே போய் நான் இந்த மீன் வாங்கினான் பாரு. நல்லா இருக்குது பாரு வசந்தனாக்கும் மட்டும் சிறு விடியா அபி வருவான் சித்திக்கு. இல்லை போலாம் கூட கிண்ட பாடுறேன். அப்போ இரவுக்கு என்ன சமைச்சோம் சொல்லுவா. அப்போ நான் இப்போ அது சாப்பிட்டு போட்ட சாப்பாடு கொஞ்சம் என்னன்னு சொன்னா தானே விளங்கும். இல்லை நீ சொல்ல நாண்டியோக்கா அப்போ எப்படின்னா சமைச்ச மாதிரி இருக்குண்ணாண்டி சொல்ல. இஞ்சி வாங்க கொத்து போட்டு பசங்க நான் பாசல் அண்டி வச்சுக்கிடாக்கு. சரி அப்போ நாண்டி உங்களோட வேலையை செய்யுங்க, நான் இந்த வேலையை பார்க்குறேன். நாங்கள் 5 போகணும் நாண்டியோக்கா ரிப்போண்ட் ஒரு பிளான் பண்ணிக்க வருஷமெல்லாம் நிற்க மாட்டேன். இந்த அங்கே போகணும் இல்லையா திரும்பி வர கிடக்குன்னு சொல்கிறேன். பாடுங்கம்மா அண்ணே மடிமான பொம்மை உண்டியெல்லாம் சோபா பார்க்க தான் பாக்ஸ் மாதிரி இருக்கிறாப்பா. சரி சந்தோஷம் பிள்ளை பாய்.